கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்கள், அபூபக்கர், இன்னும் கொஞ்ச நாளிலே உங்களை நான் அழைத்து கொண்டு ஹிஜ்ரத்து போக வேண்டிய விஷயம் இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள். திடீரென்று புறப்படுவேன், எப்பொழுது புறப்படுவேன் என்று தெரியாது, எந்த நேரத்தில் புறப்படுவேன் என்று தெரியாது. பயணத்தோழராக நான் உன்னை தேர்வு செய்திருக்கிறேன். அபூபக்கரை, உங்களை நான் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து அழைப்பேன் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து போவதற்கு முன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இடத்திலே சொல்லி வைத்திருந்தார்கள். திடீரென்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடை முற்றுகையிடப்படுகிறது. 100 வாலிபர்கள் கையிலே வாள் ஏந்தியவர்களாக எப்பொழுது பெருமானார் வீட்டை விட்டு வெளியே வருவார்கள், அவர்களின் தலையை கொய்து விடுவோம் என்ற மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வ மின் கல்ஃபிஹிம் சத்தா என்ற வசனங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஓத சொல்லி ஓதி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி இருந்த நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் கண்ணை திறந்து கொண்டே பெருமானாருக்கு வழிவிட்டார்கள். கண் திறந்திருக்கிறது, பெருமானார் போகுவது அவர்களுக்கு தெரியவில்லை. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பி அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டினுடைய கதவை வந்து தட்டலாம் என்று நினைக்கிறார்கள். கதவு திறந்திருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு ரெடியாக நிற்கிறார்கள். பயணத்தின் எல்லா தேவைகளும், பயணத்தினுடைய ஜாமான்கள் அனைத்தையுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களிலே வைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வருவார்கள் என்று என்றைக்கு சொன்னார்களோ அன்றிலிருந்து அவர்கள் கதவை திறந்து வைத்து எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹுவை பார்த்து கேட்டாங்க, அபூபக்கரே, நான் இப்பொழுது வருவேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? சொன்னார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, நாயகமே, நீங்கள் வருவேன் என்று எப்பொழுது சொன்னீர்களோ அன்றிலிருந்து நான் இப்படித்தான் இருக்கிறேன். கதவை திறந்து வைத்து உங்களுக்காக வேண்டி நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னை வந்து எதிர்பார்த்து விடக் கூடாது, அது மிகப்பெரிய பாவமான செயல் என்பதை நான் புரிந்து வைத்திருக்கிறேன் நாயகமே, அதற்காக வேண்டி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். இரவும் பகலுமாக தூக்கம் இல்லாமல் பெருமானார் எப்பொழுது வருவார்கள் என்று வழியில் விழியை வைத்து முழித்துக் கொண்டிருந்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. நாயகத்தின் மீது கொண்ட அன்பு, அபூபக்கரின் மீது கொண்ட அன்பு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படித்தான் சஹாபாக்கள் எல்லாம்